சென்சார் போர்டில் ஒரு 25 கட்டு கொடுத்துருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு. அதில் குறிப்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேசின ஒரு வசனமும், அப்புறம் நிறைய இடத்துல மியூட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு முதலமைச்சர் பேசின வசனத்தை நீக்க வேண்டிய அவசியம் இந்த சென்சார் போர்டுக்கு என்ன? அந்த படத்தை பார்க்கிற பொழுது இதுவரை மொழியை பற்றி தெரியாதவர்கள், தமிழ் உணர்ச்சின்னு சொல்ல முடியாது, தமிழ் அதிகமாக உணர்வு இல்லாதவர்கள், காமனா இருப்பவர்கள் இந்த படத்தை நான் திரையரங்களை பார்க்கிற பொழுது எதிரில் உட்கார்ந்த இளைஞர்கள், மாணவிகள், நடுத்தர வர்க்கத்தின் கூட ஒரு குறிப்பிட்ட காட்சியில் தன்னை அறியாமல் எழுந்து நின்று தமிழ் வாழ்க என்று அந்த கோஷம் உள்ளபடியே ஏகாதிபதியுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கும். அதாவது 25 இடத்தில் சென்சார் கட் பண்ணி பல இடத்தில் வாய்ஸை குறைத்த பிறகே இந்த படம் இந்த அளவுக்கு உணர்ச்சியை தூண்டுகிறது, மொழி பற்றி கொண்டு வந்ததுன்னு சொன்னா, அப்ப 25 இடத்துல அந்த சென்சார் நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்ன்றதை உள்ளபடியே யூகிக்கவே முடியல. அதாவது இந்த தமிழ் மொழி மீது கை வைக்கிற போதெல்லாம் இந்த அண்ணாதுரை தான் நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு அண்ணாவுடைய வசனம் அன்னைக்கும் தமிழ் அவர்களுக்கு பயத்தை தந்தது. அன்றைக்கும் அண்ணா அவர்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்தார். 60 ஆண்டு காலம் கழித்து அண்ணா இறந்த பிறகும் அவருடைய ஒரு வார்த்தை இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நடுக்கத்தை தருகிறது. அதுதான் அண்ணா சொன்னார், நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன்.